இப்போ நான் 1,00,000 ரூபா கொடுத்து மாடை கொடுத்து பணம் வாங்கிட்டு வந்து மாடை நான் ஏன் ரோட்ல விடுற போறேன்? எனக்கு மேய்ச்சல் நிலம் இல்ல. அப்ப மேய்ச்சல் நிலம் இல்லைன்னா நீ மாடு வச்சிருக்க கூடாதுன்னா அந்த மாதிரி சட்டம் இல்ல. மேய்ச்சல் நிலம் இருக்கணும்னு தான் உச்ச நீதிமன்றமே சொல்லுது. உச்ச நீதிமன்றம் இங்க இருக்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்க மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்கணும்னா சட்டம் வழிவகுத்து இருக்கு. அன்றைக்கு வெள்ளைக்கால காலத்துல இருந்து மேய்ச்சல் நிலம் வந்து இன்னைக்கு ஏன் இல்ல? இங்க இருக்க மக்களுக்கு அறிவு இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அன்னைக்கு மேய்ச்சல் நிலம் இருந்தது. முதல்ல வந்து டவுன் சிட்டி கட்டும் போது வெள்ளைக்காரன் ரிப்பன் மாளிகையில் என்ன பண்ணா, பன்றிகளை வந்து ஒரு ஒயிட் டவுன் ஒரு இடம் உருவாக்கினான். அதை சுத்தி இருக்கிற இடம்லாம் பிளாக் டவுன்னா அந்த இடத்துல ரிப்பன் பில்டிங்கை கட்டினான். இதான சட்டம், இதான வரலாறு. அன்னைக்கு வந்து அந்த ஒயிட் பில்டிங் உள்ள ஒயிட் ஏரியான்னு சொல்ற இடத்து உள்ள கால்நடைகள் வந்தா, பன்றிகளோ கால்நடைகளோ வந்தா அதை வந்து சிறை பிடிச்சான். அன்றைக்கு வந்து அபராதம்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தா 50 பைசா அபராதம். தெரியலன்னா நீங்க நோட் எடுத்து பாருங்க, வரலாறை படிச்சு பாருங்க. 50 பைசா அபராதம் போட்டு மாடை வச்சிருப்பான். மாட்டுக்காரன் கேட்டா கொடுத்துருவான். அன்றைக்கு ஏன் இந்த அபராதத்தை போட்டான்னா, அன்னைக்கு மேய்ச்சல் நிலம் இருந்துச்சு. மேய்ச்சல் நிலம் இருக்கும் போது அதை விட்டுட்டு நீ ஏன் எடுத்துட்டு வந்து இங்க விடுறன்றதுனால தான் அந்த அபராதம். இன்றைக்கு மேய்ச்சல் நிலம் எங்க? மேய்ச்சல் நிலம் இருந்தா ஏன் எடுத்துட்டு வந்து ரோட்ல விட போறவா மாடா? மேய்ச்சல் நிலம் எங்க? எங்களுடைய ஆழமான கேள்வி அதுதான். நீ